2026 ஆண்டு மே 18 இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் ஒரு புதிய திருப்பு முனையாக நினைவு கொள்ளப்படும் நாளாக மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த நாள் ஒரு சமூகத்திற்கு மாபெரும் வெற்றி என்ற உணர்வையும் மற்றொரு சமூகத்திற்கு பேரழிப்பு என்ற வலியையும் நினைவூட்டும் இரு வேறுபட்ட அரசியல் மொழிகளுக்குள் சிக்கியிருந்தது. ஆனால் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னிறுத்திய மனிதாபிமான அணுகுமுறை அந்த இரு உணர்வுகளையும் ஒரே தேசத்தின் கண்ணீராக பார்க்கும் புதிய அரசியல் சிந்தனையை உருவாக்க தொடங்கியுள்ளது. நேற்று அமைச்சரவை ஊடக பேச்சாளராக செயற்பட்ட அமைச்சர் விஜித ஹேரத் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் உரிமை அனைத்து மக்களுக்கும் உண்டு என்று தெரிவித்தது வெறும் அரசியல் அறிக்கையாக மட்டும் பார்க்க முடியாது. அது பல ஆண்டுகளாக சந்தேகத்துடனும் அச்சத்துடனும் அணுகப்பட்ட வடகிழக்கின் துயர நினைவுகளுக்கு அரச மட்டத்தில் வழங்கப்பட்ட மனிதாபிமான அங்கீகாரமாகும். இதற்கு மேலாக ரணவிரு நினைவு நிகழ்வுகளை அரசியல்வாதிகளின் மேடைகளாக மாற்றாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நினைவு நிகழ்வுகளாக நடத்த வேண்டும் என்ற அவரது நிலைப்பாடு முன்னைய வெற்றி கொண்டாட்ட அரசியலிலிருந்து ஒரு தெளிவான விலகலாகும். இந்த அணுகுமுறையின் தத்துவ அடித்தளத்தை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மிக ஆழமாகவே விளக்கியிருந்தார். அரசு என்ற கருத்துருவாக்கம் தோன்றுவதற்கு முன்பே மனிதர்கள் தங்கள் இறந்த உறவுகளை நினைவு கூர்ந்தனர் என்ற அவரது கருத்து நினைவுகளும் துயரங்களும் எந்த இனத்திற்கோ அரசியல் கொடிக்கோ சொந்தமானவை அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு தாய் தனது மகனை நினைவு கூர்வதும், ஒரு மனைவி தனது கணவனை நினைவு கூர்வதும், ஒரு குழந்தை தனது தந்தைக்காக இயங்குவதும் மனித வரலாற்றின் அடிப்படை உணர்வுகளாகும். இந்த மனித உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாத அரசியல் எப்போதும் மக்களின் இதயங்களை வெல்ல முடியாது. இதே நேரத்தில் வடக்கின் அபிவிருத்தி குறித்த தேசிய மக்கள் சக்தியின் அணுகுமுறையும் முந்தைய அரசியல் மாதிரிகளிலிருந்து வேறுபட்டதாக தெரிகிறது. பொருளாதார அபிவிருத்தி என்பது சாலைகள் மற்றும் கட்டிடங்களை அமைப்பதிலேயே முடிவடையாது. அது ஒரு சமூகத்தின் கௌரவம், மொழி, அடையாளம் மற்றும் அரசியல் உரிமைகளை அங்கீகரிப்பதோடும் இணைந்திருக்க வேண்டும் என்ற இடதுசாரி பார்வையே என்பிபி முன்வைக்கிறது. இந்த நல்லிணக்க பயணத்தின் மிக முக்கியமான பகுதி ஊடகங்களின் பொறுப்புணர்வாகும். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்பீமன நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது போல, ஒரே நாளில் ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமான பத்திரிகைகளில் சிங்கள பத்திரிகைகளில் பெரும் வெற்றி என்றும், தமிழ் பத்திரிகைகளில் இனப்படுகொலை என்றும் உணர்வுகளை பிரித்து விற்பனை செய்யும் அரசியல் ஊடக கலாசாரம் போருக்கு பிறகும் மனங்களுக்குள் போரையே உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இந்த இருவேறு உணர்ச்சி உலகங்களுக்கிடையிலான உளவியல் எல்லைகள் உடைக்கப்படாவிட்டால் உண்மையான நல்லிணக்கம் உருவாகாது. இலங்கைக்கு இன்று தேவையானது நினைவுகளை அழிப்பது அல்ல, மற்றொருவரின் வலியை மனிதனின் வலியாக ஏற்றுக்கொள்ளும் அரசியல் முதிர்ச்சியாகும். ஒரு சமூகத்தின் வெற்றி கொண்டாட்டமும் மற்றொரு சமூகத்தின் துயர நினைவும் ஒரே நாட்டின் குடிமக்களின் உணர்வுகள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில்தான் உண்மையான ஜனநாயகமும் தேசிய ஒற்றுமையும் பிறக்கும். மே 18 இனி பிரிவினையின் நாளாக அல்லாமல் காயங்களை ஆற்றும் மனிதநேயத்தின் நாளாக மாற வேண்டும். அதுவே போரின் இருண்ட வரலாற்றை கடந்து சென்று புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் ஒரே பாதையாகும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்.